வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். குரூப் டியோடைய எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. இந்த வீடியோல 4th டிசம்பர் செகண்ட் ஷிஃப்ட்ல கேட்டேன் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ சயின்ஸும் கரண்ட் அஃபேரும் எந்த டாபிக் கை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சயின்ஸ், அடுத்து வந்து கரண்ட் அஃபேர். பர்சன் cannot see distant object clearly but can see nearby object clearly. What is the eye defect called? ரொம்ப பேசிக்கானதான். எந்த டாபிக் நம்ம லேர்ன் பண்ணிருப்போம்னா பிசிக்ஸ்ல லைட் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். அந்த லைட்டோட எண்டு பார்ட்ல என்னன்னா ஹியூமனோட ஐ ரிலேட்டடா நான் சொல்லியிருப்பேன். அதுல நிறைய குறைபாடுகள் இருக்கும். அதுல ஒன்னாவது வந்து மயோப்பியா, தமிழ்ல கிட்ட பார்வை அப்படின்னு சொல்லுவோமா. கிட்ட பார்வை என்பது கிட்ட இருக்கிறது வந்து நல்லா தெளிவா தெரியும், தூரத்துல இருக்க தெரியாது. அதுதான் வந்து இங்கேயுமே சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்ட இருக்கிறது எனக்கு என்னன்னா நல்லா தெரியும், தூரத்துல இருக்கிறது தெரியாது, என்ன கிட்ட பார்வை. அப்ப என்ன வரும்? மயோபியா தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஆல்ரெடி வந்து நீங்க ப்ராப்பரா மையோபியான என்ன, அதுக்கும் ஹைப்போர் மட்ரோபியாவுக்கும் உள்ள என்ன டிஃப்ரென்ஸ் சரி எல்லாரும் லேர்ன் பண்ணியிருப்போம். பட் எக்ஸாம் ஹாலில் தான் என்னன்னா அதுவா இதுவான்னு டவுட் வரும். கன்ஃபியூஷன் பண்ணாம என்ன பண்ணுங்கன்னா லேர்ன் பண்ணிக்கிறணும். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய ஷிஃப்ட் முடிஞ்ச ஸ்டூடெண்ட் என்னன்னா எனக்கு சில பேர் கால் பண்ணியிருந்தாங்க, சில பேர் மெசேஜும் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நான் குரூப் டி வந்து நல்லா பண்ணேன், அதில் நீங்கள் என்ன டாபிக் சொல்லியிருந்தீங்களோ அதில் தான் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி எதுக்காக நான் இந்த இடத்துல அதை சொல்லியிருக்கேன்னா, நீங்களுமே வந்து எக்ஸாம் எழுதுவீங்க, எழுதிட்டு உங்களோட ஃபீட்பேக்மே வந்து சொல்லுங்க. நான் கைட் பண்றது கரெக்டா தான் இருக்கா, இல்ல ஏதாவது வந்து மாத்தி கேட்கறாங்களா, இது எனக்குமே தெரிஞ்சுக்கிற போது அப்கமிங் அதாவது அதர் எக்ஸாம்ஸ் வந்து ரயில்வேல வரும்போது அதை நான் வந்து கிளாஸ் எடுக்கும்போது எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். எஸ், நிறைய ஸ்டூடெண்ட் வந்து சொன்னாங்க, அது மூலம் என்ன பண்ணுவேன்னா நான் நல்லா வந்து நான் கிளாஸஸ் கொண்டு போவேன். அதனாலதான் என்னோட நம்பர் வந்து ஆல்ரெடி தெரியும், 7871385142. சேவ் பண்ணிக்கங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்னா எதிர் கால் இல்ல வாட்ஸ்அப்ல வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். சரி, அடுத்த கேள்வி வாங்க. The power of the convex lens of focal length 25 சென்டிமீட்டர். ரைட், இதுக்கு என்ன லைட் டாபிக் தான். ஏன் லைட் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸோட பவர் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின் அப்படியே இருக்கு பாருங்களேன். நான் கிளாஸ் கம்ப்ளீட் வந்து உங்களுக்கு சயின்ஸுக்கான கோர்ஸ் எடுத்திருந்தேன். இதுக்கான சோர்ஸ் வந்து ஸ்கூல் புக்கு தான். என்சிஆர்டி புக்கில் இருக்கிறதா அதே கொஸ்டின் என்னன்னா இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். சேம் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இங்கே 25 சென்டிமீட்டர் தான் கேட்ட கேள்வியுமே வந்து 25 சென்டிமீட்டர். பாருங்களேன், இதை நான் எதுக்காக சொல்றேன்னா, எப்போதும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், அதுவும் பர்டிகுலரா ரயில்வே எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்றா, அதுக்கு கொஸ்டின் எதுலேருந்து எடுப்பாங்கன்னா ஸ்கூல் புக்கில் எடுப்பாங்க. நான் ஸ்கூல் புக்கை வச்சு தான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருந்தேன். ஸோ அதுக்காக தான் வந்து சொல்றேன். நீங்க அந்த பிசிக்ஸ் கிளாஸ் லைட் டாபிக் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்க, ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். நீங்க இந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி, அதர் ரயில்வே எக்ஸாம் இல்லை அதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த சயின்ஸ் கோர்ஸ் ரொம்பவே வந்து எஃபெக்டிவா இருக்கும். ஸோ அதனால சரி, இப்போ என்ன அப்படின்னா கேள்வி வந்து லென்ஸோட பவர் தானே கேட்குறாங்க. நம்மளுக்கு என்ன தெரியும், ஃபார்முலா இருக்கு. அதாவது பவர் கண்டுபிடிக்க ஃபார்முலானா P = 1/Fன்னு சொல்லுவாங்க. Fm என்பது ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த் எப்போதுமே வந்து மீட்டர் தான் வந்து இருக்கணும்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக சொல்ல வாரேன் அப்படின்னா, இங்க பாருங்க, நம்மளுக்கு கொஸ்டின் 25 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன ஃபோக்கல் லென்த் சென்டிமீட்டர் இருக்கிறது என்ன பண்ணணும், மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். நம்மளுக்கு மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். 25 சென்டிமீட்டர்னா 0.25 வந்து மீட்டர் தான். அப்ப என்ன பவர் = 1/0.25 வருமா? இது அடிக்கும் போது 4 வரும். லென்ஸோட பவருக்கான யூனிட் வந்து டயாப்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாமே என்னன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்தாவே உங்களுக்கு என்னன்னா முதல்ல ஓகே பவருக்கான ஃபார்முலா இருக்கு 1/F அப்படின்னு இருக்கு. அந்த எஃப் எப்போதும் மீட்டர்ல தான் இருக்கணும். அப்ப மீட்டர்ல இருக்கும்போது கொஸ்டினை பார்க்கணும், அது சென்டிமீட்டர் கொடுத்தா மீட்டரை கன்வெர்ட் பண்ணிட்டு நான் ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு இது ஆல்ரெடி லேர்ன் பண்ணிருக்கணும். லேர்ன் பண்ணாம எக்ஸாம் ஹால்ல உட்காந்து நோண்டணும்னு வச்சுக்கலாம், ஒன்றும் வராது. ஸோ என்னன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ல இருக்கும்போது எப்படி சால்வ் பண்ணணும்னு இந்த ஐடியா எப்போதும் இருக்கணும், நான் வச்சுக்கேன். ஆக்சுவலி மீட்டர் வர்றது 4 டயாப்டர் தான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வரும். அடுத்த கேள்வி, when does work become 0 அப்படின்னு இருக்கா? சரி, வேலை எப்போது பூஜ்ஜியமாக ஆகும் அதான் வந்து கேட்குறாங்க. இப்போ நான் 2 விதமா சொல்றேன், லாஜிக்கலாவும் சொல்றேன், தியரட்டிக்கலாவும் சொல்றேன். அதாவது ஒர்க்குக்கான வந்து ஃபார்முலா இருக்கும். இது என்ன டாபிக்னா பிசிக்ஸ்ல ஒர்க்கு எனர்ஜி பவர் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அதுல வேலை அப்படின்னாவே தியரட்டிக்கலா எப்படி சொல்லுவாங்கன்னா ஒர்க் = F&D. F என்பது ஃபோர்ஸ், D என்பது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இங்க என்ன சொல்றாங்க, எப்போ வந்து ஒர்க் வந்து 0வா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஃபார்முலால ஒர்க் F/D இருக்கா, இந்த எஃப் ஆகும் சரி இந்த டி அந்த ஏதாவது ஒன்னு 0 ஆனாலும் என்ன ஒர்க் வந்து 0 தானே ஆயிரும். அதனாலதான் என்னன்னா இங்க பாருங்களேன், இந்த இடத்துல ஃபோர்ஸ் வந்து 0 அப்படின்னு கொடுக்கவே இல்லை, ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆகும்போது கண்டிப்பா என்ன ஒர்க் வந்து 0 தான் ஆகும். அதனாலதான் வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர் சி வருது. இது தியரட்டிக்கலா சொல்லணும். இப்ப லாஜிக்கா வந்து யோசிங்க. அதாவது ஒர்க் ஒரு இடத்துல வேலை நடக்குன்னா என்ன சொல்லுவோம், ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கலாம்.
ஒரு பொருளை என்ன பண்றேன்னா இந்த இடத்துக்கு நான் கொண்டு வரேன். ஒரு பொருளை இந்த இடத்துக்கு கொண்டு வரேன். நான் என்ன பண்ணுவேன்? இப்படியே தள்ளுவேனா? இந்த சைடுல ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளினாதான் அந்த பொருள் இங்க வரும். அப்ப தள்ளும்போது என்ன பண்றேன்? நான் ஒரு ஃபோர்ஸ கொடுக்குறேன் ரைட்டா? ஃபோர்ஸ கொடுத்து தள்ளுறேன். அப்ப இங்க இருக்கிற பொருள் இங்க வந்திருக்கு. என்ன இருக்கு? இடப்பெயர்ச்சி நடந்திருக்கு ரைட்டா? இடமாற்றம் நடந்திருக்கு. ஆனா யோசிச்சு பாருங்களேன். இப்ப இடமாற்றமே நடக்காம நான் ஃபோர்ஸ கொடுக்குறேன். இடமாற்றம் நடக்காத அதே இடத்திலேயே இருந்துச்சுன்னா, அப்ப என்ன ஆகுது? அந்த இடத்துல வேலை நடக்கல தானே. ஏன்னா வேலை ஒண்ணு நடக்கும்னு சொன்னா நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ்னால ஏதாவது ஒரு பொருள் தாண்டணும். ரொம்ப தூரத்துக்கு வந்து ஏதாவது தூக்கி வைக்கிறது அந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை நடந்தா தான் வந்து ஓகே ஒரு ஒர்க் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதே இடத்துல இருந்துச்சுன்னா ஒர்க் நடக்கலைன்னு அர்த்தம் ரைட்டா? அந்த மாதிரி வரும்போது அந்த இடத்துல எதுவுமே நடக்கல. அப்போ ஒர்க் என்னதான் இருக்கும்? 0 தான் இருக்கும். நீங்க தியரட்டிக்கலா தெரிஞ்சுக்கங்க, லாஜிக்கும் தெரிஞ்சுக்கங்க. ஈஸியா ஆன்சர் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து வாங்க. ஹவ் இஸ் த ஓவம் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த ஓவரி டு த உட்டரஸ் அப்படின்னு இருக்கா? இது என்னன்னா பயாலஜி. பயாலஜில ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும் பாத்தீங்களா? அதுல கேட்டிருக்கேங்க. இப்ப நல்லா கவனிங்க. ஃபெல்லோபியன் டியூப் அப்படின்னு இருக்கும். ஃபெல்லோபியன் டியூப் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இந்த பார்ட் வந்து ஓவரி. இந்த பார்ட் ஓவரி. இங்க இருக்கிற பார்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த பார்ட் தான் என்ன ஃபெல்லோபியன் டியூப். இந்த ஃபெல்லோபியன் டியூப்ல தான் என்ன ஸ்பெர்மும் எக்கும் மீட் ஆகும். இந்த இடம் தான் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப ஃபெல்லோபியன் டியூப் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்துன்னு வச்சுக்கலாம். எக்கு எங்க ப்ரொடியூஸ் ஆனா ஓவரியில. ஓவரியில ப்ரொடியூஸ் ஆன எக்கு டிராவல் ஆகி எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். உட்டரஸ் கிட்ட வரும். அது எதன் வழியா வருதுன்னா அந்த பாசேஜ் தான் என்னன்னா ஃபெல்லோபியன் டியூப். அப்ப அதை வச்சு சொல்லும்போது என்ன ஓவம் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஓவரி டு உட்டரஸ் எதன் வழியே ஃபெல்லோபியன் டியூப் வழியே. அடுத்து வாட் இஸ் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ் டு மேக்ஸிமைஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹனி அப்படின்னு இருக்கா? சரி, வந்து தேனி வளர்ப்புல எனக்கு அதிகமா தேன் வேணும்னா நான் என்ன பண்ணணும்? எந்த இடத்துல பூக்கள் உள்ள பகுதிகள் இருக்கோ அந்த இடத்துல தேனீ கூட்டங்களை வச்சா போதும். என்ன ஆயிரும்? அதிகமா வந்துன்னா நம்மளுக்கு என்ன தேன் வந்துன்னா அதிகமா உற்பத்தி பண்ணிக்கலாம் ரைட்டா? இது லாஜிக்கா வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்து வாங்க. விச் ஹார்மோன் இன் பிளான்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்கிரீசிங் லென்த்? இது என்ன டாபிக்னா பயாலஜி தான். பயாலஜில திசுக்கள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். பிளான்டோட திசுக்கள் முக்கியமானது. ஒரு பிளான்ட் வளரணும்னா அதுக்கு என்ன தேவைன்னா ஆக்கு திசு வந்து தேவை. ஸோ ஆக்கு திசு இருக்கும். அந்த ஆக்கு திசுல அதிகமான ஹார்மோன் வந்து ஆக்சின் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆக்சின் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பிளான்ட் வளர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது எங்கன்னா ஆக்கு திசுல அதிகமா இருக்கும். அந்த ஆக்கு திசு தான் என்ன பண்ணும்? ஒவ்வொரு பிளான்ட்டும் வளர்றதுக்கு முக்கியமான பங்கு வகிக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான். ஆக்சுவலி இதே கொஸ்டின்ஸ் என்ன இதுக்கு முன்னாடி ஷிஃப்ட் நடந்த கேட்ட நிறைய ஷிஃப்ட் பார்த்துருக்கோம் பாத்தீங்களா? அதுலயே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இதே மாதிரி கேட்டுருக்கேங்க. ஜஸ்ட் ஒரு வாட்டி வந்து அதையும் பார்த்து ரீக்லெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வாங்க. வாட் இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர் இருக்கா? இது என்னன்னா மெட்டல் சாரி ஆசிட் பேஸ் சால்ட் அப்படின்னு இருக்குமா? சால்ட்ல ஒரு 5 விதமான சால்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல முக்கியமானது இந்த ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்னு சொல்றது. ப்ளீச்சிங் பவுடரோட கெமிக்கல் ஃபார்முலா வந்து CaO Cl2 அப்படின்னு வருது. CaO Cl2 தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். அடுத்து which property of carbon helps its forming such a large number of isomer? அதாவது இதே கொஸ்டின் என்னன்னா நான் 2022 உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ஏஸ் போட்டிருந்தேன். கெமிஸ்ட்ரியில மொத்தம் 10 வீடியோ போட்டிருந்தேன். அதுல 8வது வீடியோல கார்பன் அண்ட் காம்பவுண்ட்ஸ் ரேட் வந்து நிறைய வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல ஒரு கொஸ்டின் நான் வந்து சொல்லும் போது உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன்னா கேட்டனேஷன் அப்படின்னு ஒரு பண்பு இருக்கும். அதாவது என்னன்னா கார்பனுக்குன்னு ஒரு யூனிக்கான வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி மூலம் என்னன்னா கார்பனால லாங் செயினான வந்துன்னா பாண்டை வந்து உருவாக்க முடியும்னு சொல்லுவாங்க. அப்ப அதை வச்சு பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க? கார்பன் வந்து என்ன ஃபார்மிங் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஐசோமர். லார்ஜ் ஐசோமர்னா ஒன்றும் கிடையாது. அதிகமான வந்து செயின் மாதிரி வந்து உருவாக்குற இந்த கெப்பாசிட்டி கார்பனுக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு பேரு கேட்டனேஷன் அப்படின்னு வந்து சொல்றது. ஞாபகத்துல வச்சுக்கேன். இது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். எதுக்காக இதை வந்து நான் காமிக்கிறேன்னா ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ல வந்து பேட்டர்ன் வந்து ரிப்பீட் பண்றாங்க. டாபிக்ல என்ன டாபிக் கேட்கறாங்கன்னு சொல்லி அதை நம்ம பர்டிகுலரா வச்சு ரிவிஷன் பண்ணிட்டாவே அப்கமிங் வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் இதை வந்து சொல்றேன். அடுத்து வாங்க. வாட் இஸ் த பர்பஸ் ஃபிளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல்? இதுவுமே அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ பிசிக்ஸ்ல மொத்தம் 8 டாபிக் போட்டிருந்தேன். அதுல ஃபிளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்டும் ரைட் ஹேண்டும் என்ன வேலை, அதோட வந்து எப்படி ஒர்க் நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் அனிமேஷன் வச்சு வந்து நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ மட்டும் வந்து கண்டிப்பா பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபிளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல் எதை பத்தி பேசுனா, அதாவது ஒரு ஜெனரேட்டர்ல வந்து கரண்ட் வந்து என்னன்னா உருவாக்கப்படும். அந்த கரண்டோட டைரக்ஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கு அதை பாக்குறதுக்காக தான் ஃபிளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல். பாருங்க டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்ட் கரண்ட் அதை பாக்குறதுக்காக தான் என்ன ஃபிளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அடுத்து போலாமா? அடுத்து வாங்க. அடுத்து என்ன? which of the following does asexual reproduction occur by fragmentation இருக்கா? இது என்னன்னா பயாலஜி. பயாலஜில என்னன்னா ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷன்ல பிளான்டோட ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ஏசெக்ஷுவல் இருக்கும். ஏசெக்ஷுவலா ஃப்ராக்மெண்டேஷன் இருக்கும். ஃப்ராக்மெண்டேஷனுக்கு எக்ஸாம்பிள் ஃப்ராக்மெண்ட் ஒன்றும் கிடையாது.
இப்ப நார்மலா வந்து நம்ம ஒரு ஒரு செடி இருக்குன்னு வச்சுக்கலாம். அது ஒரு பாகத்தை கட் பண்ணி வந்து நம்ம ஊண்டி வளர்த்தோம்னு வச்சுக்கலாம். அது ஒரு மரமா வளரும் பாத்தீங்களா? அதுதான் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்றது. இது அதிகமா எதுல பார்க்க முடியும்னா அக்வாட்டிக் பிளான்ட், மொசஸ்னா ஒண்ணு கிடையாது, பாசிகள். இந்த இடத்துல பாருங்களேன், பாசிகளுக்கு எதை கொடுத்துருக்காங்க? ஆல்கே. ப்ளூ கிரீன் ஆல்கே வந்து என்ன சொல்லணும்? நீல பச்சை பாசிகள் அப்படின்னு சொல்லுமா? தலை கிடையாது, பாசிகள் தான் வரும். அதனால என்ன வரும்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி தான் வரும். அடுத்து வாங்க. இப்போ கரண்ட் கேரிங் கண்டக்டர் இஸ் brought in a middle, அதாவது மேக்னெட்டிக் ஃபோல்க்கு நடுவில் கொண்டு வரும்போது வாட் சேஞ்ச் will occur in the direction of the magnetic field. இதுவும் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். அது நல்லா கவனிங்க. அதே பிசிக்ஸ்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு மேக்னெட் இருக்கு. ஒரு மேக்னெட்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது இதுதான் வந்து மேக்னெட்டா. ஒரு கரண்ட் வந்துனா பாஸ் ஆயிட்டு இருக்கு. அதன் வழியே வைக்கும் போது வந்து கரண்ட் என்ன பண்ணப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ப்ரொடியூஸ் பண்ணப்படும்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுமா? டைரக்ஷன் எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகாது. இது வந்து பெரிய கான்செப்ட். நான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் ரொம்ப டெப்தா சொல்லியிருப்பேன். அதோட என்டையர் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன். நான் இந்த இடத்துல பேசிக் மட்டும் சொல்றேன். ஜஸ்ட் நான் வச்சுக்கேன். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். அடுத்து போலாம். வாட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த அபிக்கல் மெரிசம்? இதுதான் ஆக்சுவலி என்னன்னா பிசிக்கல்ல மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆக்குத்திசு. அந்த ஆக்குத்திசுல அபிக்கல், இன்டர் கேலரி, லேட்டல். அபிக்கல் மீன்ஸ் நுனி ஆக்குத்திசு அப்படின்னு வரும். நுனி பகுதியில, அதாவது ஒரு பிளான்டோட கரெக்டா நுனி பகுதியில தான் என்னன்னா இந்த அபிக்கல் மெரிஸ்டம் இருக்கும். அதுலதான் அதிகமான என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சின் ஹார்மோன் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க கேட்ட கேள்வி அபிக்கல் மெரிஸ்டம் முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். லென்த் பிளான்டோட என்ன ஹைட் முக்கியமா சொல்லப்போனா, ஏன்னா இந்த இடத்துல நுனி வந்து பகுதி வளர்ந்தாதானே வந்து அந்த பிளான்டோட ஹைட் வளரும். அதனாலதான் அதுலதான் முக்கியமான பங்கு வகிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா அபிக்கல் மெரிஸ்டம். அடுத்து வாங்க. வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த போலன் டியூப் இன் பிளான்ட்ஸ் இருக்கா? இது என்ன? பிளான்டோட ரீப்ரொடக்ஷன் வந்து டாபிக் இருக்கும். அதுல வந்து கேட்டிருக்கேங்க. இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்னா நல்லா கவனிங்க. இப்ப இந்த இடத்த பாருங்களேன். போலன் டியூப் இருக்கா? இந்த போலன் டியூப் வழியா தான் என்ன போலன் கிரெயின்ஸ் உள்ள வரும். போலன் கிரெயின் அந்த டியூப் வழியே வந்து எங்கன்னா ஓமம் கிட்ட போடும். இங்கதான் என்ன ஆகுனா ஃபெர்டிலைசேஷன்ஸ் நடக்கும், கருத்தரித்தல் நடக்கும். அப்ப அதை வச்சு பார்க்கும்போது என்ன, இந்த போலன் டியூப் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு, அதாவது என்ன, அந்த கேமெட்ஸ் ஓவல கொண்டு போய் சேர்றதுக்கு என்ன அப்படின்னா முக்கியமான பங்கு. ஒரு ரூட்டுக்கான பேசேஜ் வேவா இருக்கு. மறந்துடக்கூடாது. அவ்வளவுங்க. சயின்ஸ்ல இந்த ஷிஃப்ட்ல இவ்வளவு கொஸ்டின் தான் வந்து கேட்டிருக்காங்க. பார்த்ததை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எந்த டாபிக்ல கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் பண்றேன்னு சொல்லி. எந்த டாபிக்ல நான் சொல்லணும் அதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா ஒரு வாட்டி வந்து ரிவிஷன் பண்ணுங்க. பிளஸ் இந்த பியூகி சீரீஸ்மே வந்து பாருங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கரண்ட் அஃபேர் வந்து பார்க்க ஆரம்பிச்சலாம். சூர்யா கிரண் மிலிட்ரி எக்ஸசைஸ் இந்தியாவுக்கு எந்த கண்ட்ரிக்கு இடையே நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இது என்னன்னா கரண்ட் அஃபேர். நான் உங்களுக்கு ஜனவரியில இருந்து ஜூலை வரைக்கும் 2025 7 மாசத்துக்கு கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்பேன். ஆப்ல கோர்ஸ் செக்ஷன் இருக்கும். கோர்ஸ் செக்ஷன்ல பிடிஎஃப் மென்ஷன் பண்ணியிருப்பேன். டைம் இருக்கு, எனக்கு இன்னும் எக்ஸாம் டேட் வரல, எனக்கு எக்ஸாமுக்கு வந்து இன்னும் ஒரு 5-6 நாளுக்கு மேல இருக்கு அப்படின்னா இந்த பிடிஎஃப் பாருங்க. நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது சூரிய கிரண் யார் யாருக்குன்னா இந்தியாவுக்கும் நேபாளுக்கு இடையே. அதை வச்சு பார்க்கும்போது இந்தியா அண்ட் நேபாள். அதோட அடிஷ்னலா வந்து அதர் மிலிட்டரி எக்ஸசைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு வாட்டி வந்து பார்த்துக்குங்க. அடுத்து வாங்க. ஹூ வாஸ் த வேர்ல்டு பெஸ்ட் செஸ் பிளேயர் டில் ஜூலை 2025? செஸ் ரிலேட்டடா என்னன்னா பிரகனந்தா உள்ள வந்தது, டி குகேஷ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே வந்து பாப்புலரிட்டி ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வரைக்கும் உலகத்துல யாரு நம்பர் 1 வந்து பெஸ்ட் பிளேயர்னா மேக்னஸ் கார்சன் தான். இது நீங்க செஸ்ல இருக்கவங்க கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கும். மேக்னஸ் கார்சன் தான் என்ன இப்பவும் வந்து நம்பர் 1 இருக்காரு. அதனால என்ன வரும்னா அந்த கொஸ்டின் ஆன்சர் சி தான். அடுத்து விச் டீம் வந்து டபிள்யூபிஎல்? ஸோ டபிள்யூபிஎல் டைட்டில் செகண்ட் டைம் யார் வந்து 2025 வின் பண்ணிருப்பான்னு வச்சுக்கலாம். மும்பை இந்தியன்ஸா வந்து என்ன பண்ணிருப்பானா வின் பண்ணிருப்பாங்க. இது எல்லாமே நான் பிடிஎஃப்ல கொடுத்ததான். ஒரு வாட்டி என்னன்னா பாத்துக்கங்க. அப்ப என்ன வரும்? மும்பை இந்தியன்ஸ். அடுத்து ஹூ இஸ் த பெஸ்ட் ஏஷியன் அத்லெட் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்னு இருக்காங்க. சரி, அத்லெட் வந்து கேட்டு வச்சிருக்காங்க. ஆக்சுவலி என்னன்னா எதுக்காக பாகிஸ்தான் ரிலேட்டடா தான் கேட்கறாங்கன்னா ஏஷியன் அத்லெட் ஆஃப் த இயர் அவார்டு வந்து ஹர்ஷித் நதீம்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இவர் யாருன்னா கண்டிப்பா வந்து ஜாவலின் த்ரோ நிராஜ் சோப்ரா தெரியுங்களுக்கு கண்டிப்பா இவரையும் தெரிஞ்சுக்கேன். ஏன்னா ஒலிம்பிக்ஸ்ல வந்து கோல்டு மெடல் வந்து பாகிஸ்தானுக்காக எடுத்து கொடுத்துருப்பாரு. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி. The factory that caught fire in petrochemical blast ஹைதராபாத் 2025 எந்த இடம்? அதான் எந்த கேட்டிருக்குங்க. இது வந்து நியூஸ்ல வந்து அடிக்கடி மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில் வந்து பிளாஸ்ட் வர்றது வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்டா பார்க்கப்படும். எங்க நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். சிகாச்சி இண்டஸ்ட்ரி. அப்ப என்ன வரும்? சிகாச்சி இண்டஸ்ட்ரி அது எங்க இருக்குன்னா ஹைதராபாத்ல இருக்கான்.
அடுத்து India's developed a launch which new and completely indigenous antibiotic expected to commercially launched by the end of 2025. ஆக்சுவலி இந்தியால என்ன அப்படின்னா ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ்க்கு எதிராக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதோட பேர் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இன்னும் நடைமுறைக்கு வரல, பட் கொண்டு வருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நஃபித்ரோமைசின் தான். ஸோ நஃபித்ரோமைசின் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நீங்க நியூஸ் பேப்பர்ல பார்த்தா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நஃபித்ரோமைசின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸை டேக்கிள் பண்றதுக்காக வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ அதனால என்ன வரும்னா இதா வரும். The initiative launched to provide health and wellness facility to women at their workplace is called இருக்காங்க. இது என்னன்னா நியூஸ்ல இருந்தது ஜூலை மாசம் மகிழா ஆரோக்கியம் காஷ் அப்படின்னு வந்து ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்களா. அது யாரெல்லாம் வந்து பெண்கள் ஒர்க் பண்ற இடத்துல அவங்களுக்கான ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ஃபெசிலிட்டி வந்து கிரியேட் பண்ற மாதிரி மகிழா ஆரோக்கியம் கஷ் தான். அடுத்து பிஸ்கல் இயர் 2025-26 பட்ஜெட்டோட அலோகேஷன் இருக்கேன். கேலோ இந்தியா ப்ரோக்ராம் பாருங்களேன், ரொம்ப ரொம்ப ஃபேக்சுவலான பாயிண்ட்லாம் கேட்குறாங்க. 1000 கோடி வந்து அலோகேட் பண்றாங்களாம். சப்போஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரிலேட்டடா உங்களுக்கும் வருது, ரொம்ப ரொம்ப ஃபேக்சுவலான பாயிண்ட்ல வருதுன்னா தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணுங்க. ஏன்னா தேவையில்லாம கை வச்சு நெகட்டிவ் போயிடக்கூடாது. அடுத்து ஞானோதியா. ஸோ ஞானோதியா த சென்டர் ஃபார் பெடாகிக்கல் இனோவேஷன் அண்ட் பப்ளிஷிங் லான்ச்ட் ஃபார் இனோவேஷன் எஜுகேஷன் ஸ்டார்டட் பை விச் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஆக்சுவலி ஐஏஎம் கோழிக்கோடு என்ன பண்ணியிருப்பானா, ஒரு புது வழியில, அதாவது நியூ வேல வந்து டீச்சிங் பண்ணணும். ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு நியூ வேல டீச் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதோட பேர் வந்து ஞானோதயா அப்படின்னு வச்சிருக்காங்களாம். நியூஸ்ல இருந்ததான் ஞானோதயா அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே டஃப்பானதான், ஏன்னா இது எல்லாமே வந்து எங்கதான் மென்ஷன் பண்ணிருக்குன்னு தெரியாது. அந்த மாதிரிதான் வந்து இருக்கு. கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, தெரிஞ்சுக்குங்க. அடுத்து from which Delhi Assembly constituency AAP President Arvind Kejriwal contest 2025 election. நியூ டெல்லி தான் வந்து என்னன்னா கண்டக்ட் பண்ணியிருப்பாரு. ஐ மீன் அங்கதான் வந்து என்னன்னா கண்டெஸ்ட் பண்ணியிருப்பாரு. தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, ஏன் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா, ஏன்னா டெல்லி எலெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் பிஜேபி வந்து ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க. ஸோ அதுல வந்து என்னன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் லாஸ் ஆயிருப்பாங்க. ஸோ அதனால கொஞ்சம் வந்து என்னன்னா நிறைய கான்ட்ரவர்சிங் போயிட்டு இருந்தது. அதனால இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டு இருக்கலாம். அடுத்து Turkey has recently mediated the exchange of prisoner of war and detainee between which country? எங்க வந்து வார் போயிட்டு இருக்குன்னா ரஷ்யா உக்ரைன். ஸோ ரஷ்யா உக்ரைனுக்கு இடையே தான் என்னன்னா டர்க்கி என்ன பண்ணிருப்பான்னு வச்சுக்கோங்க, ஒரு மீடியேட்டர் மாதிரி பிளே பண்ணி ரெண்டு பேருக்கு இடையே வந்துன்னா, அதாவது பிரிசனர் இருந்தாங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கான ரோல் வந்து பிளே பண்ணியிருப்பாங்க. ரஷ்யா உக்ரைன் வார்க்கு டர்க்கி வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. அடுத்து the E0FR pilot scheme was launched by யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித் ஷா. எந்த இடத்துல இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டிருக்கேங்க. இப்ப இந்த ஜீரோ எஃப்ஐஆர் வந்து ஒரு கான்செப்ட் நிறைய பேருக்கு தெரியும். அதாவது என்னன்னா, ஒரு பிரச்சனை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போறோம்னா முதல்ல எந்த மாதிரி இருக்குன்னா, எந்த இடத்துல பிரச்சனை நடந்தோ, அதாவது இப்ப என்னோட ஊர் எங்க இருக்கோ அங்க பக்கத்துல என்ன போலீஸ் ஸ்டேஷன் இருக்கோ அங்கதான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியும். இதே நம்ம செட்டில இருந்தா அந்த ஏரியால மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா ஃபைல் பண்ண முடியும். நான் இப்ப அந்த ஜீரோ எஃப்ஐஆர் என்னன்னா எங்க வேணா போய் ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க ஃபைல் பண்ணும்போது ஜீரோ எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்கன்னா அது என்னன்னா இந்த இடத்துல அந்த ஊருக்காக மட்டும்தான் அப்படிலாம் கிடையாது, அந்த நியர்பை ஏரியா கிடையாது. எங்க வேணா வந்து ஒரு பிரச்சனை நடந்திருக்கலாம், அங்க போய் என்னன்னா பக்கத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான், அங்க வந்து நம்ம எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிக்கலாம். அதோட பேர் தான் ஜீரோ எஃப்ஐஆர். அந்த ஜீரோ எஃப்ஐஆர் மீன்ஸ் என்ன, எல்லாமே வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்றதுக்கான வந்து ஒரு ஸ்கீமா. அது டெல்லியில தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு ஹோம் மினிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, ஆத்துல வச்சுங்க. அடுத்து எந்த கேனிஸ் பிலிம் ஃபெஸ்டிவல்ல போமன் ஈரானி. ஸோ போமன் ஈரானி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 3 Idiots மூவில நடிச்சிருப்பாரு, நிறைய பேருக்கு தெரியும். இப்ப வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மூவி தான்வி த கிரேட் அப்படின்னு ஒரு மூவி வந்து இருந்திருக்கு. அந்த மூவிக்கு வந்து என்னன்னா நிறைய என்ன சொல்றது, நிறைய கிரிட்டிக்கல் வந்து அக்ளைம் கிடைச்சிருக்கும் போல. அதனால என்ன இந்த கேனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவர் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அது எத்தனாவது வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கேட்டிருக்காங்க. கேனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எத்தனாவதுன்னா 28வது. நீங்க பாருங்களேன், முதல்ல யார் வின் பண்ணா அப்படின்னு கேட்கறதே வந்து பெரிய இது. அது எத்தனாவது வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கேட்கறான்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து கொஞ்சம் டஃப்பானதான். ஏன்னா எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கிற முடியல, அப்படி கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். 28வது கேனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், அவ்வளவுதாங்க. ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஜனவரியில இருந்து ஜூலை வரைக்கும் என்ன அப்படின்னா 2025 கரண்ட் அஃபேர் நான் கொடுத்துருவேன். ஸோ ஜனவரியிலேருந்து என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா மென்ஷன் பண்ணி தான் கொடுப்பேன். எல்லாமே ஆப்ல கோர்ஸ் செக்ஷனை மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ஜிஎஸ் டாபிக் ப்ளஸ் மேத் டாபிக் நான் ரிவிஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பேன். எல்லாமே நான் ஆப்ல தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ப்ளஸ் இப்போ நான் சொன்ன இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் இந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இதுக்கப்புறம் அடுத்த ஷிஃப்ட் இருக்கிற கொஸ்டினை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி, thank you for watching and have a nice day.